अस्सलाम वालेकुम वेलकम टू सादा's किचन இன்னைக்கு நம்ம கடைகளில் கிடைக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு தான் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். விரிசல் விழாமல் அப்படியே ரொம்ப சாஃப்டாக உடையாமல் இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். ஒரு செஞ்ச அரை மணி நேரம் தான் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு, உடையவே இல்லைங்க, உள்ள வரைக்கும் ஜூஸியாக இருக்குது. நான் இன்னைக்கு ஜிஆர்பிலேருந்து தான் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கூட கொடுக்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு பேக்கெட்டை செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினாலுமே இதே டெக்னிக் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்கிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். நிறைய பேர் இதில் பால் சேர்த்து பிசைவீங்க. பால் சேர்க்காதீங்க, தண்ணியே போதும். தண்ணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயும் இருக்க கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, இந்த கிளாஸில் தான் தண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் இந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக தான் பிசையணும். எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் தான் நம்ம பிசையணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் பிசையக்கூடாது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிசைகிறேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ கரெக்டாக வராதுங்க. நம்ம எப்போ அழுத்தம் கொடுத்து பிசையணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக மைதா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலைங்க. நான் அந்த கிளாஸு தண்ணி எடுத்தேன் இல்லையா, அதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. எல்லாம் சேர்ந்துச்சு இல்லையா, போதும். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறணும் இது. இப்போ தண்ணி எவ்வளோ எடுத்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறீங்க பாருங்கள். இவ்வளோ தான் எடுத்திருந்தேன். மிச்ச தண்ணி அப்படியே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊறட்டும். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். இப்போ அப்படியே விட்டுருங்க, பிசையெல்லாம் வேண்டாம், அப்படியே விட்டுருங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பு பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் 300 ml அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேங்க. அதே அளவுக்கு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. எனக்கு இனிப்பு ரொம்ப மீடியம் இருந்தால் போதும் அப்படின்னீங்க, நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்க்கரை கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை கரையணும். இதில் நான் இன்றைக்கி குங்குமப்பூ ஏலக்காவும் சேர்க்க போகிறேங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இப்போ குங்குமப்பூ சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காவை அப்படியே போட்டாலும் ஓகே தான். நான் தூள் தான் வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம பிசுக்கு பதம் வரணும். குலாப் ஜாமுன் வரும் இல்லையா, அதே அளவுக்கு வரணும். அரை கம்பி பதம் கூட வரக்கூடாது. பிசுக்கு பதம் வந்தாலே போதும் நமக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா சலசலன்னு கொதிக்கணும். அடுப்பு ஃபுல்லே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்படி நொர நிறையா வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டான பதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதை பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. 2 கையிலையுமே நீங்கள் தடவிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம், இல்லை ஓவல் ஷேப் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறோம். இப்படி கொஞ்சமாக எடுத்து தேவையான சைஸ் எடுத்துட்டேன். இப்போ 2 கையிலையும் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த உள்ளங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இப்படி பிசைஞ்சு நீங்கள் உருட்டும் போது விரிசல் வரவே வராது. இப்போ தான் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இப்படி உருட்டும் போது நமக்கு அழுத்தம் கொடுத்து பிசையணும். அப்போ தான் நமக்கு விரிசல் வராது, உடஞ்சும் போகாது. இங்கே பாருங்கள், நல்லா உருட்டியாச்சு. விரிசல் எங்கேயுமே இல்லை பாருங்கள். விரிசல் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க.
இப்போ பொரிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நம்ம உருட்டினதை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த உருண்டைகள் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன கடாயை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது கடலெண்ணெய்ங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா கடலெண்ணெய் பொரிச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், அவ்வளோவா நல்லா இருக்காது. நீங்கள் நெய்யில் பொரிச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் ஜாஸ்தி எடுக்கிறனால அதுவே இந்த மாதிரி திரும்பிக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நான் மீடியம் ஃப்ளேம் வச்சு தாங்க பொரிக்கிறேன். நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். இப்போ எடுத்து நம்ம உடனே சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரித்து சுகர் சிரப்பில் சேர்த்து அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் பொரித்து சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு சீராக இருந்தால் மட்டும்தான், நல்லா ஊறினதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் சீராக இருக்கும் சாப்பிடும் போது. உங்களுக்கு சீராக இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சுகர் வேணாம்னு நினச்சாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்கள் சுகர் வந்து உங்களுக்கு ஏற்றப்ப நீங்கள் மாற்றிக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். விரிசலும் வராது, அதே சமயத்தில் உங்களுக்கு உடஞ்சும் போகாது, அப்படியே இருக்கும். 2-3 நாள் ஆனாலுமே அப்படியே இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.